Hi friends, welcome back to Ranji's Flavors. Friends, நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிற இந்த ரெசிபி துஸ்கா அப்படின்னு பேர். ரொம்ப பேர் தான் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி ஜார்க்கண்ட் அண்டு பீகார் ஸ்டேட்லலாம் இது ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இதை சர்வ் பண்ணுறான். நிறைய தெருவோரத்துலலாம் இந்த மாதிரி இந்த துஸ்கா இது மாதிரி கிடைக்கும். இது டின்னருக்கும் செய்யலாம், ஆர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், செய்யறதும் ஈஸி. லெட் அஸ் ஸ்டார்ட் த ரெசிபி நவ். இந்த துஸ்கா செய்யறதுக்கு அரிசி, கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு மூணும் நாம் எடுத்திருக்கோம். இதில் உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு அண்ட் அரிசி 1 கப்பு. கப்பு மெஷர்மெண்ட்டில் நான் இப்போ எடுத்திருக்கேன். அரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணையும் நல்லா வாஷ் செஞ்சு தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு அவசரமாக செய்யணுன்னாக்கா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சா கூட போகிறோம். இப்போ நல்லா ஊறின இந்த அரிசி, கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் இந்த மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் அரைச்சாக்க பெட்டர், ஏன்னா நல்லா ஊறி இருக்குது, தண்ணி ஆகக்கூடாது. வேணும்னாக்கா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் நம்ம நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ரவை பதத்தில் இருந்தாக்க போகிறோம். இதில் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இதில் இஞ்சியும் நான் இப்போ சேர்க்குறேன் அண்ட் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம மிக்சியில் இப்போ கொரன்னு அதை அரைக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. இது நம்ம ஃபைன் ரவை எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு நான் இப்போ அரைச்சிருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லை அண்டு ரொம்ப கோர்ஸாக பெரிய ரவையாகவும் இல்லை, அந்த மாதிரி நம்ம இதை அரைச்சிக்கணும். இதை ஒரு நம்ம பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் அதுவும் நான் சேர்க்குறேன் அண்ட் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா கலரணும். அப்போ தான் அதில் ஃப்ளஃபியாக நம்மளுக்கு வரும். ஏன்னாக்கா நம்ம ஆல்ரெடி நைட்டு ஓவர் நைட் ஊற வச்சு செஞ்சுருக்கோம். பட் இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னாக்க நம்ம ஈனோ யூஸ் பண்ணி இதை செய்யலாம். இந்த பேட்டரில் ஒரு 5-6 மணி நேரம் ஊறினாக்க ஈனோ சேர்க்க வேண்டாம். ஸோ இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். உள்ளே நல்லா பொங்கி ஒரு மாதிரி கூடாக இருக்குது, அந்த மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக நான் அதில் தண்ணி சேர்த்து அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு, போரிங் கன்சிஸ்டன்சிக்கு நான் அதை வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த போரிங் கன்சிஸ்டன்சி இப்போ இருக்குது. இந்த அளவில் பேட்டர் இருக்கணும். இப்போ கடாயில் நான் ஆயில் வச்சு நல்லா சுட வச்சுருக்கேன். இதில் கரண்டியால் நம்ம இந்த பேட்டரை இதில் விடுறோம். இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு கரண்டியால் அந்த எண்ணெயில் விட முடியும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி தான் நம்ம விடணும், இல்லாட்டா ரெண்டும் ஒட்டிக்கிற மாதிரி நல்லா சரியாக வேகாது. இது நல்லா ஆயில் சுட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இதை செய்கிறேன். இப்போ நல்லா ரவுண்டாக அப்படி உப்பி வருது, அது நல்ல குண்டாக இருக்குது. மேலே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி எண்ணெயில் விட்டு நம்ம இதை செய்யணும். ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் அதை பொரிக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுத்து, இந்த கலர் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து விடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு. இதே மாதிரி செகண்ட் பேட்சும் நான் செய்கிறேன்.
இப்போ எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. நான் இதை சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். கூடாக வந்திருக்கு. நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி உள்ளே சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சைட் டிஷ். இதுதான் இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்பவும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.